தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாழி. இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் இதுதான். இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுக்கான டிமாண்டும் இதுக்கான ப்ராஃபிட் மார்ஜினுமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னா, பாப்கார்ன் ரெடி பண்ணி விற்கிறது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கான ரா மெட்டீரியல் அப்படிங்கிறதுமே ரொம்ப பெருசாக இல்லாமல் வெறும் ஒரு பொருளை வச்சே இந்த ப்ராடக்ட் நம்மளால் ரெடி பண்ண முடியும். முதல்ல எல்லாம் பாப்கார்ன் அப்படின்னா வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இருக்கும். ஆனால் இப்போது இதில் நிறைய டேஸ்ட், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா பட்டர் பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன் அப்படின்னு நிறைய விதவிதமான பாப்கார்ன் வந்தாலும் இதுக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கம்மியாகவே இல்லை. 2022 வெளிவந்திருக்கக்கூடிய சிஏஜிஆர் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் பாப்கார்ன் பிஸ்னஸோட டர்ன் ஓவர் பார்த்துட்டிங்கன்னா $283.6 மில்லியன் இருந்து 2027 $353.6 மில்லியன் வரைக்கும் நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப சரியான நேரமாக இருக்கும். இதுக்கான முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் $25,000 முதலீடு இருந்தாலே இந்த தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ இது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஸோ பாப்கார்ன் மேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதில் உங்களுக்கு கேஸ் பேஸ்டு மிஷினும் இருக்குது. அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ஓடக்கூடிய மிஷினும் இருக்குது. ஸோ உங்களுக்கான மிஷின் அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10,000 1 lakh வரைக்குமே இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த லெவலில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சின்ன லெவலில் போதும் அப்படின்னா கம்மியான முதலீட்டில் இருக்கக்கூடிய மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு பெரிய யூனிட் மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்கான உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா கார்னு. ஸோ சோளம் நல்லா காஞ்ச சோளம் தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு கிலோ 90லேருந்து $100 $120 வரைக்கும் கிடைக்குது. நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா இதுக்கான பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூள், உப்பு அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப கம்மியான முதலீடாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை பேக் பண்ணுறக்கு அப்படின்னு நம்ம பேக்கிங் கவர்ஸ் வாங்குவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு பேக்கிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் மாதிரியான பேக்கிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு சின்ன லெவலில் நார்மல் பேக்கிங் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் பேக்கிங் கவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரா மெட்டீரியல் அண்ட் பேக்கிங்க்கு ஒரு 5,000 வரைக்கும் நம்ம செலவாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களால் ஒரு 15,000லேருந்து $25,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுக்கான டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த சாப்பாட்டு பொருளை பொறுத்தளவில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். சின்ன சின்ன மளிகை கடைகள்லேருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும், ஹோட்டல்ஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளால் சேல் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ஒரு கிலோ கார்ன் எடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நமக்கு 30லேருந்து 40 பேக்கெட் வரைக்கும் நம்மளால் பேக் பண்ண முடியும். இதுவே ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 500 பேக்கெட் நம்ம சப்ளை பண்ணுறதா டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் ஒரு $6லேருந்து $7 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா $3,500 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே 30 நாளைக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது $1,05,000 வரைக்கும் நமக்கான ரெவென்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம சின்ன லெவலில் வீட்லேயே வச்சு பண்ணுறதுனால இதுக்கு இடம் அப்படின்னு ரெண்ட்டு, ஷாப்பு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஈவி சார்ஜஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 2,000 வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்மளோட ப்ராடக்டை ஃபினிஷ்டு குட்டை கொண்டு போய் நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு அதுக்கான சார்ஜஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு $3,000 வரைக்கும் நம்ம சார்ஜஸ் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா லேபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆளாவது நமக்கு தேவைப்படும். ஸோ பொரிஞ்சு வந்த பாப்கார்ன்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஸோ லேபர் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு ஆளுக்கான சார்ஜஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது $90,000 வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ்லேருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கப்புறமா ஒரு 10 o'clockலேருந்து ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணாலே மாதம் ஒரு டீசெண்டான இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இந்த பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.